இணைந்திருக்கின்றோம் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு. சுவிட்சர்லாந்து பிரம்மண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் நவராத்திரி விரத பூஜை நடைபெற்று வருகின்றது. சுவிட்சர்லாந்து பிரம்மண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் நவராத்திரி விரத பூஜை நடைபெற்று வருகின்றது. சக்தி வழிபாடு தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இப்பொழுது இந்த முப்பெருந்தேவியரை வழிபாடு செய்கின்றதாகிய நவராத்திரி உற்சவம், நவராத்திரி விரதம் உலகளாவிய ரீதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சுவிஸ் மாநகரிலே பிரம்மண்டோப் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்திலே இந்த நவராத்திரி விரத பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள், பூஜை வழிபாடுகள், துர்கா லட்சுமி சரஸ்வதியினுடைய வழிபாடுகள், பஜனைகள் இவ்வாறு சிறப்பாக ஐயப்பன் தேவஸ்தானத்திலே நவராத்திரி பூஜை வழிபாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அத்தோடு தொடர்ந்து வருகின்ற கேதார கௌரீஸ்வர விரதம் 21 நாட்களும், அங்கே அந்த 21 திதிகளிலும் கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானங்களும் சுவிஸ் ஐயப்பன் தேவஸ்தானத்திலே சிறப்பாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்பான உற்சவமாக இந்த நிகழ்வுகள். அந்த சுவிஸ் ஐயப்பன் தேவஸ்தானம் என்பது சுவிஸ் மாநகரிலே மூலமூர்த்தியாக ஐயப்பன் எழுந்திருக்கின்ற ஒரே ஒரு ஆலயம் ஐயப்பன் தேவஸ்தானம் சுவிஸிலே. அந்த தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமியாக திகழ்கின்ற எமது சபரிமலை சாஸ்தாவிடத்தினுடைய ஆரம்ப காலத்து தொண்டர், எமது சிஷ்யன். இப்பொழுது அங்கே ஐயப்பன் தேவஸ்தானத்திலே குருசுவாமியாக இருக்கின்ற தியாகராஜா மகேந்திரன் குருசுவாமி அவர்களுடைய ஒழுங்கமைப்பிலே, ஏற்பாட்டிலே ஆலய தொண்டர்கள், ஏனைய சுவாமிமார்கள் எல்லோருமாக இணைந்து சிறப்பாக இந்த நவராத்திரி பூஜையையும் கேதார கௌரீஸ்வர விரத பூஜை வழிபாடுகளையும் சிறப்பாக நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் ஒழுங்கு செய்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய கலந்து இறைவனை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.